இதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பற்றி மட்டும் நீங்கள் போட்டுட்ருக்கீங்க, கொஞ்சம் இம்போர்ட் பிஸ்னஸ் பற்றியும் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ வந்து அவங்களுக்காண்டி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இறக்குமதி தொழில், ஸோ அதை வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. ஸோ ஸ்டெப் நம்பர் 1, இனிஷியல் செட்டப், ஸ்டார்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி. ஸோ ஏற்றுமதிக்கு நான் வந்து எப்படி வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஐஇ கோட் எடுக்கணும், எப்படி கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த இனிஷியல் செட்டப் வீடியோஸ் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு நான் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதே இதான் வந்து இறக்குமதிக்கும். ஸோ இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டு அந்த செட்டப் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணும், அதுக்கப்புறம் ஐஇ கோடு இருக்கணும், ஸோ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் இருக்கணும், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ எக்ஸ்போர்ட் தொழிலுக்கு வந்துட்டு நான் வந்து என்ன வீடியோவில் வந்துட்டு நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேனோ அதே கான்செப்ட் தான் வந்து இம்போர்ட் பிஸ்னஸ்க்கும். ஸோ அப்போது ஸ்டெப் நம்பர் 1 வந்து இனிஷியல் செட்டப், உங்கள் கம்பெனியை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது. ஸோ அது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எப்படி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் தொழில் வந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கான நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதே தான் வந்துட்டு இம்போர்ட் பிஸ்னஸுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ அதே ஐஇ கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், அதே மாதிரி இறக்குமதியும் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ இனிஷியல் செட்டப் வந்து சேம் தான், இறக்குமதியாக இருந்தாலும் சரி, ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி. ஸோ அதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஸ்டெப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை ப்ராடக்ட்ஸை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நல்ல ஒரு டிமாண்ட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ராடக்டை வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னா நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து ரெகுலராக சேல்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கிற ப்ராடக்ட்டை ரெகுலராக சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்டாக பார்த்து நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இறக்குமதி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் நீங்கள் இறக்குமதி பண்ணுற அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னா ரிலையபிள், ஒரு நம்பகத்தன்மை உள்ள ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் டியூரிங் ப்ராடக்ட் இன் வேர் ஹவுஸ், இப்போ நீங்கள் ப்ராடக்டை இறக்குமதி பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட் வந்து வேர் ஹவுஸில் இருக்குது. உங்கள் வேர் ஹவுஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து அதிகமான ஒரு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ சூட்டபிளாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து வேர் ஹவுஸில் இருக்கும்போது கம்மியான மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக பார்த்து இறக்குமதி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மச் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோடைய சேல் ப்ரைஸு, நம்ம ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம், இப்போ ஃபைனலாக நம்ம வந்து விற்க போகிறோம். சேல் ப்ரைஸ் வந்து கஸ்டமர்ஸுக்கு, அதாவது டார்கெட் பீப்புள், நம்ம யாரை வந்துட்டு டார்கெட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணுறோமோ அவங்களுக்கு வந்து அந்த விலை வந்து ஏற்ற ஒரு விலையாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேஸ் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதுதான் ஸ்டெப் 2, ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது. அதுக்கப்புறம் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் 3, ஃபைண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் ஆர் சப்ளையர்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 இல்லாட்டினா அதுக்கு மேலே இருக்கிற நீங்கள் வந்து ஒரு மேனுஃபேக்சரர்ஸை வந்து நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஸோ 1 2 இருக்கணும், இல்லாட்டினா அதாவது ஒரே ஒரு மேனுஃபேக்சரர் ஆர் சப்ளையர் நம்ம வந்து வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து டக்குன்னு நம்ம வந்து அந்த டைமில் போய் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா இன்னொருத்தரை போய் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 இல்லைன்னா அதுக்கு மேலே சப்ளையர்ஸ் ஆர் மேனுஃபேக்சரர்ஸை நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரர் தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து காஸ்ட் வந்து பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சப்ளையர்ஸையும் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம், ஆனால் வந்துட்டு அந்த எண்ட் செல்லர், அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட இருந்து நம்ம ஒரு பொருளை வாங்கினா தான் நம்ம வந்துட்டு நல்ல ஒரு விலைக்கு நமக்கு கிடைக்கும். அதை நம்ம வந்து நல்ல ஒரு டீசெண்டான விலைக்கு இங்கேயும் நம்மளால் விற்க முடியும். ஸோ இதை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த மேனுஃபேக்சரரை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரிலையபிள் மேனுஃபேக்சரராக இருக்கணும், ரிலையபிள் சப்ளையராக இருக்கணும்.
ஸோ அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சப்ளையர் இல்லாட்டினா மேனுஃபேக்சரர் தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ லாங் டேர்ம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் இறக்குமதி பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு அவங்க ரொம்ப காலமாக வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி டீல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளையர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையராக இருக்கணும். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையராக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸு, அந்த சேல்ஸ் சப்போர்ட் அவங்க வந்து சேல்ஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சப்ளையராக இருக்கணும். அதே மாதிரி அந்த சப்ளையர் ஆர் மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து எல்லா சர்டிஃபிகேட்ஸும் இருக்கணும். நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு கிளியர் பண்ணக்கூடிய தேவைப்படுற அந்த சர்டிஃபிகேட்ஸ். ஸோ நம்ம கண்ட்ரியில் வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணும்போது சில சர்டிஃபிகேட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ அதையெல்லாம் வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சரர் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா அவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் முன்னக்கூட்டியே நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அவங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிக்கணும், நம்ம கஸ்டம்ஸில் தேவைப்படுற அந்த சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கப்புறம் வந்து சப்ளையர் மேனுஃபேக்சரர் வந்துட்டு ஆல்ரெடி வந்து நம்ம கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க, அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட, நீங்கள் ஆல்ரெடி இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு மேனுஃபேக்சரர் நல்ல சப்ளையராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரன்சஸ் கொடுப்பாங்க. இந்தியாவில் அவங்க யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கூட போய் பேசிக்கலாம். ஓகே, இவங்கள்ட்ட பண்ணலாமா வேண்டாமா, நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறீங்களா, நீங்கள் ஆல்ரெடி இறக்குமதி பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரலையா, சேஃபான ஒரு ஆளாக நம்ம வந்து பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத நீங்கள் வந்து அந்த ஒரு நபர்கள்ட்டையும் நீங்கள் போய் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம்ஸ். ஸோ நீங்கள் சொல்கிற அந்த பேமெண்ட் டேர்ம்ஸுக்கு வந்துட்டு அந்த சேஃபான ஒரு பேமெண்ட் டேர்முக்கு அவங்க ஒத்து வராங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் மேனுஃபேக்சரரையும் சப்ளையரையும் நீங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 4 பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம். ஓகே, இப்போ நம்ம மேனுஃபேக்சரெலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள்ட்ட நீங்கள் பேமெண்ட் டேர்ம் பேசணும். ஸோ உங்களுக்கு எந்த பேமெண்ட் டேர்ம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அதை வந்து அவங்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து சொல்லலாம். நீங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா அட்வான்ஸ் பேமெண்ட் நம்ம வந்து ஒரு 20% கூட கொடுக்கலாம், ஒரு ஸ்மால் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா. பட் இங்கே மெயின் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக போய் விசிட் பண்ணாமல் நீங்கள் வெறும் ஆன்லைனில் வந்து பண்ணுறதா இருக்குது அப்படின்னா அது வந்து ஹைலி ரிஸ்கி தான். ஏன்னா ஆன்லைனில் வந்துட்டு நிறைய சீட்டிங் நடக்குது, நிறையா ஃப்ராட்ஸ் நடக்குது. ஸோ அதை நீங்கள் தான் ஃபில்டர் பண்ணணும். ஸோ ஆன்லைனில் வந்துட்டு ஒருத்தர் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்கிறாரு, ஒரு வெப்சைட் வச்சுருக்கிறாரு, அதுக்கப்புறம் எல்லாமே ப்ரொஃபஷ்னலாக தெரியுது, கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நிறைய ஆஃபீஸ்லாம் அந்த வெப்சைட்டில் காமிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஆன்லைனில் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக அது ஹைலி ரிஸ்கி தான். ஏன்னா நிறைய ஃப்ராட் பீப்புள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போய் நீங்கள் அந்த கண்ட்ரியில் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்களால் போக முடிஞ்சாலோ நீங்கள் அங்கே போய் அந்த மேனுஃபேக்சரரை பார்த்து அவங்கள்ட்ட எல்லாம் பேசி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறது தான் வந்துட்டு சிறந்த இறக்குமதி முறையாகும். ஸோ அது ஏற்றுமதியாக இருந்தாலும் சரி இறக்குமதியாக இருந்தாலும் சரி நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த ஒரு வழி தான். ஓகே, ஸோ ஓகே, இப்போ ஸ்மால் ஆர்டராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 20% அட்வான்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அகெயின்ஸ்ட் டெலிவரி இல்லைன்னா அகெயின்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் அது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எது சேஃபாக ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை பண்ணலாம் நீங்கள். ஸோ இதே இது ஒரு லார்ஜ் ஆர்டர் நீங்கள் வந்து பெரிய லெவலில் இறக்குமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்சி பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எல்சி பேமெண்ட் தான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நீங்கள் வந்து இறக்குமதி பண்ண போகிறீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ அடுத்தது ஸ்டெப் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப் 4லேயே வந்து ஷிப்பிங் டேர்ம் இருக்குது. ஸோ ஷிப்பிங் டேர்மும் நீங்கள் வந்து பேசிக்கோங்க. அது வந்து எஃப்ஓபியில் பண்ண போகிறீங்களா இல்லாட்டினா சிஏஎஃப்பில் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 5ல் வந்து ப்ரிப்பேர் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்ட் டு இம்போர்ட். ஸோ இறக்குமதி பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத நீங்கள் உங்களுடைய அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஏஜென்ட்டு, உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் இல்லைனா உங்களுடைய சிஎன்எஃப் ஏஜென்ட்டை போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்து எல்லா தகவலும் கொடுப்பாங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதை வந்துட்டு அவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, நீங்கள் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்கும், இது எல்லா தகவலும் உங்களுக்கு யார் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த சிஎன்எஃப் ஏஜென்ட்டு, ஷிப்பிங் ஏஜென்ட்டே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஸ்டெப் 5. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்டெப் 6 சர்ச் ஃபார் ஷிப்பிங் மெத்தட்ஸ் சிஆர் ஏர். ஸோ சி ஷிப்மெண்ட்டில் நீங்கள் இறக்குமதி பண்ண போகிறீங்களா இல்லைன்னா ஏர் ஷிப்மெண்ட்டில் நீங்கள் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைலி பெரிஷபிள் ப்ராடக்டாக இருந்துச்சு நீங்கள் இறக்குமதி பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு ஏர் ஷிப்மெண்ட்டு தான் பெஸ்ட்டு. ஏன்னா சி வந்து அவ்வளோ சேஃப் கிடையாது. ஹைலி பெரிஷபிளாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இது வந்து ஹைலி பெரிஷபிள் கிடையாது, ரொம்ப நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து சி ஷிப்மெண்ட்டில் இறக்குமதி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இன்னொன்று மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, சி ஷிப்மெண்ட்டில் பண்ணால் தான் என்றைக்குமே காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சீப்பாக இருக்கும் கம்பேர்ட் டு ஏர் ஷிப்மெண்ட்டு. ஏர் ஷிப்மெண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து வெரி ஹையாக தான் இருக்கும். ஸோ அது எதுக்கு மெயினாக சூட்டபிள் அப்படின்னா அந்த மாதிரி பெரிஷபிள் ப்ராடக்ட்ஸு இல்லாட்டினா குயிக்காக வந்துட்டு தேவைப்படுறது, நல்ல ஒரு சேல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கிறது, உடனே சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு நம்ம ஹை ப்ரைஸ் கொடுத்து நம்ம வாங்கினாலும் உடனே நீங்கள் கண்டினியூஸாக சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஏர் ஷிப்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் சி தான் வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு கம்மியான ஒரு வழி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப் 7. ஓகே, இப்போ நம்ம வந்து மேனுஃபேக்சரரை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, ப்ராடக்ட்டை இறக்குமதி பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பேமெண்ட் டேர்ம் ஷிப்பிங் டேர்ம்லாம் பேசியாச்சு. அப்புறம் டாக்குமெண்ட்ஸும் நமக்கு வந்து என்ன வேணும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம் இப்போது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டெப் 8 பார்த்தீங்க அப்படின்னா பே இம்போர்ட் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஸோ பே இம்போர்ட் டியூட்டிஸ் அண்டு டாக்ஸஸ். ஸோ அந்த கஸ்டம்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 7 இருக்குது. அதில் வந்து கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ கஸ்டம்ஸ் டிக்ளரேஷன்னா என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ப்ராடக்ட் வந்து இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம ப்ராடக்ட்டை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம், நம்ம போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டோம். அது வந்து அந்த கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில் இருக்கும். ஸோ கஸ்டம்ஸ் வேர் ஹவுஸில் இருக்கும்போது தான் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அங்கே தான் வந்துட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியராக இல்லை அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ரிலீஸ் பண்ணாமல் அவங்களே அவங்களுடைய வேர் ஹவுஸில் வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக கொடுக்குற வரைக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ ஆகிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாள் இங்கே வந்து தங்க வேண்டியதாக போச்சு அந்த ப்ராடக்ட் வந்து அப்படின்னா அந்த ஒரு சர்டைன் பீரியடுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க வந்து டெமரேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. டெமரேஜ்னால் வாடகை. கண்டெய்னர் வந்து அவங்க வேர் ஹவுஸில் இருக்கிறதுனால அதுக்கான வாடகை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அதான் வந்து நான் சொன்னேன், முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை தெளிவாக பேசிக்கிடணும். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து இறக்குமதி பண்ண போகிறேன், இந்த ப்ராடக்ட் இங்கே வந்துச்சுன்னா எனக்கு டேக்ஸ் நான் எவ்வளோ பே பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்தால் இங்கே வந்து கஸ்டம்ஸில் உடனே கிளியர் ஆகும், இப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை முன்னாடியே பேசிட்டு தான் நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணணும். எதுவுமே தெரியாமல் நீங்கள் இறக்குமதி பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் டாக்குமெண்ட் உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ப்ராடக்ட் அங்கேயே வந்து கஸ்டம்ஸில் வந்துட்டு வச்சுப்பாங்க, ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமில் நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டே தெளிவாக வந்து உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை பேசி இந்த ப்ராடக்ட் நான் இறக்குமதி பண்ண போகிறேன், இந்த கண்ட்ரியிலேருந்து நான் பண்ண போகிறேன், எனக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்து தேவைப்படும் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் வந்துட்டு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களும் வந்து உங்களுக்கு நிறையா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அது போக உங்களுக்கு எதாவது ரெடி பண்ண வேண்டியதாக இருந்தாலும் அதுக்கும் அவங்க வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய வேலை கிடையாது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயந்தான். ஓகே, ரைட். ஸோ இப்போ அந்த கஸ்டம்ஸ் டிக்ளரேஷனில் நீங்கள் கொடுக்குற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கஸ்டம்ஸில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கிளியரன்ஸ் ஈஸியாகிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டெப் 8 வந்து அந்த இம்போர்ட் டியூட்டிஸ் என்னென்னா நம்ம டியூட்டி பே பண்ணணும், அப்புறம் வரி என்ன கட்டணும் அதெல்லாம் நம்ம கட்டிக்கலாம். ஸோ ஸ்டெப் 8. அப்புறம் ஸ்டெப் 9 பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ உங்கள் ப்ராடக்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கஸ்டம்ஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய வேர் ஹவுஸுக்கு. அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு அண்ட் யூ கேன் சேல் தட் ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் வந்து விற்பனை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக வந்து ஒரு 9 ஸ்டெப்ஸில் இறக்குமதி தொழில் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன்.